புதுசு புதுசாக பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சுட்டே போகுது பாண்டியன் ஷோ சீரியலில். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, கதையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பங்கள்லாம் கொண்டு வந்து தான் தீரணும். இல்லைனா ஒரு மாதிரி போர் அடிச்சிருமோ அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமாக இப்போ அரசி, குமரவேல், சதீஷ் இந்த ஒரு முக்கோண காதல் கதையில் இந்த குமரவேல் தலையில் அடிபட்டது, ஓடி போனது, இந்த விஷயங்கள்லாம் நடந்தாச்சு. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல இதே மாதிரி ஒரு கோயிலுக்கு வரும்பொழுது தான் நடந்த கல்யாணமான கதிர்ராஜி கல்யாணத்தில் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற விஷயம் இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாக முழுமை அடையலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜி இப்போ இந்த டான்ஸ் காம்படிஷனில் 2 ரவுண்ட்லேயுமே ஒரு ரவுண்டில் தீச்சட்டியெல்லாம் தூக்கி டான்ஸ் ஆடி, ஆனால் வேணும்னே ஸ்டெப்பை மறந்த மாதிரி ஒரு நாடகம்லாம் ஃபைனல்ஸில் ஆடி செகண்ட் ப்ரைஸை வாங்கி அந்த பைக்கை இவருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு அவர் அப்படியே நெகிழ்ந்துடுறாரு. நமக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கிறது அவருக்கு புரிஞ்சிருது, மீனாவுக்கும் புரிஞ்சிருது. ஆனால் கோமதிக்கு இன்னும் புரியல. கோமதி ஒரு மறுத்திருந்ததுன்னு முடிச்சிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் தங்கமயிலுக்கு வேறு இன்னொரு பக்கம் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. எப்படியாவது சர்டிஃபிகேட்டை கூட உடனடியாக அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கூட சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கூலுக்கு போய்டு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கடைக்கு வரேன்னா அதையும் வேணாங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இவங்களுக்கு. குழப்பமான ஒரு மனநிலையில் அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்க. பழனிவேலுக்கு பேசாமல் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போனால் கூட நிம்மதியாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா சுகன்யா கூட வாழ்கிறதுக்கு வாழாமலே இருக்கலாம்னு அவரோட தலையில் வேறு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில் கதை போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். கூடவே நீங்கள் பார்க்குற சீரியலில் எந்த சீரியல் பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.